அனைவருக்கும் வணக்கம். புதுவை மாநிலத்தில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி NDA 2 இந்த அரசை உருவாக்கி கொடுத்த புதுவை மாநில மக்களுக்கும் என்னை மண்ணாடிப்பட்டு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மண்ணாடிப்பட்டு தொகுதி மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டுகளிலே 2021 2026 ஆண்டு வரையிலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவருடைய தலைமையிலே மிகச் சிறப்பான முறையிலே மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஒத்துழைப்போடும் சிறப்பான முறையிலே இந்த அரசாங்கம் நடந்தது. பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை புதுவை மாநிலத்திலே கடந்த 5 ஆண்டுகளிலே நிறைவேற்றி மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் திகழ்ந்ததின் காரணமாக இன்றைக்கு 2026 ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே புதுவை மாநில மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகப்படியான வாக்குகளை அளித்து அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பாரத பிரதமருடைய சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல எப்படி 2021 26 வரையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இன்றைக்கு புதுவை மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களை உருவாக்கியதோ, புதுவை மாநில மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு திட்டங்களை உருவாக்கி கொடுத்ததோ, அதே போல இன்றைக்கு NDA 2 என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தினுடைய இந்த புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆட்சியும் தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையிலே சிறப்பான ஒரு நல்லாட்சியை இந்த அரசாங்கம் கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை புதிய மாநில மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் தொடர்ந்து புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் சற்று ஏறக்குறைய சென்ற வாரம் கூட நாம் புதுவை மாநில அரசிலிருந்து வைக்கப்பட்ட கோரிக்கை, புதுவை மாநில காவல்துறைக்கு இன்றைக்கு ஜனாதிபதியினுடைய உயர்ந்த ஒரு அங்கீகாரமான பிரசிடென்ட் கலர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அங்கீகாரத்தை புதுவை காவல்துறைக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி உள்துறை அமைச்சராக நாம் மத்திய அரசிற்கு கோரிக்கை வைத்த நேரத்திலே அதை இன்றைக்கு ஏற்று அந்த பிரசிடென்ட் கலர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு அங்கீகாரத்தை புதுவை காவல்துறைக்கு மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது. அதற்கு இந்த நேரத்திலே மாண்புமிகு மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கும் துணை ஜனாதிபதி அவர்களுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை புதுவை மாநில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி அந்த உயரிய அங்கீகாரம் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்ற பெற்ற ஒரு 18வது ஒரு மாநிலமாக புதுவை மாநிலம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அங்கீகாரம் குறிப்பாக இன்றைக்கு மிலிட்டரி எல்லை பாதுகாப்பு படையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அவர்களுடைய சிறந்த சேவைக்காக பாராட்டி கொடுக்கப்படுகின்ற இந்த அங்கீகாரம் புதுவை மாநில காவல்துறைக்கும் கிடைத்திருக்கிறது என்பது நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய, புதுவை மாநில காவல்துறைக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே புதுவையில் இருக்கின்ற பணியாற்றுகின்ற அத்தனை காவல்துறை தலைவரிலிருந்து
கீழ்மட்டத்தில் இருக்கின்ற கான்ஸ்டபிள்ஸ் காவலர் வரையிலும் அவர்களுக்கு கூடுதலாக அந்த ஜனாதிபதியுடைய அந்த அங்கீகாரத்தோடு உரிய பேட்ச் அணியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு அது புதுவை மாநில காவல்துறைக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக அந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. இன்றைக்கு அது மட்டும் இல்லாமல் நாம் தொடர்ந்து மத்திய அரசிற்கு உள்துறையின் மூலமாக, புதுச்சேரி மாநில உள்துறையின் மூலமாக நாம் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு 2nd ரிசர்வ் பட்டாலியன் இன்றைக்கு அந்த ஒப்புதலை மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது, மத்திய உள்துறை வழங்கியிருக்கின்றது. அதற்கு இந்த நேரத்திலே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் புதுவை மாநில மக்கள் சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக, என் சார்பாக, புதுச்சேரி காவல்துறை சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனால் புதுவை மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து மத்திய அரசாங்கம் இன்றைக்கு உறுதுணையாக அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து புதுவை மாநிலம் வளர்ச்சி பெறுவதற்கு, ஒட்டுமொத்த வளர்ச்சியை பெறுவதற்கு மத்திய அரசினுடைய ஆதரவு என்பது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு எந்தெந்த கோரிக்கையை நாம் மத்திய அரசோடு முன்வைத்திருக்கின்றோமோ அந்த கோரிக்கையை பரிசீலித்து நமக்கு உரிய அங்கீகாரங்களை, உரிய அனுமதியை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கின்றது. அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 2nd ரிசர்வ் பட்டாலியன் இதன் மூலமாக நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு கிட்டத்தட்ட 1007 பேர் புதிதாக காவலர்களை நாம் நியமிக்க முடியும். உயர் அதிகாரியிலிருந்து காவலர்கள் வரை மொத்தம் 1007 பேர் இதன் மூலமாக புதுவை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேலை வாய்ப்பை பெற இருக்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. அது நம்முடைய புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற நம்முடைய இளைஞர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. இதன் மூலமாக புதுவை மாநில காவல்துறை மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன்னா சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கு, இப்படி போன்ற நிலைமைகளிலே போக்குவரத்தை சரி செய்வதற்கு, போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு, இப்படி அனைத்து விதங்களிலும் இதை போன்ற அமைப்புகளை பலப்படுத்துவதன் மூலமாக மேலும் காவல்துறை பலப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக புதுவை மாநிலம் ஒரு அமைதியான மாநிலமாக உருவாக்குவதற்கு இது பேருதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய புதுவை மாநில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையை அது உருவாக்க முடியும். ஏன்னா 1007 பேர்ன்றது நம்முடைய காவல்துறைக்கு அந்த பணியிடங்களை நிரப்புகின்ற பொழுது, அதை உருவாக்குகின்ற பொழுது நம்முடைய இளைஞர்களுக்கு அதிக அளவிலே வேலை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. அதற்கு இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் சற்று ஏறக்குறைய 2 தினங்களுக்கு முன்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு சந்தித்து அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக அவர்களுக்கு சென்றிருந்தோம். பாரத பிரதமர் அவர்களுக்கு அவர்கள் அதற்கான அனுமதியை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். எனவே பாரத பிரதமரை சந்தித்து நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டோம். குறிப்பாக தேர்தல் நேரத்திலே, தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தல் நேரத்திலும் புதுவை மாநிலத்திற்கு வருகை தந்து தங்களுடைய பிரச்சாரத்தை மிக சிறப்பான முறையிலே செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணம். பாரத பிரதமரை சந்தித்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் பாரத பிரதமர் அவர்கள் புதுவை மாநிலத்திற்கு அனைத்து நிலைகளிலும் முழுமையான ஒத்துழைப்பை மத்திய அரசாங்கம் வழங்கும் என்ற உத்தரவாதத்தை பாரத பிரதமர் அவர்கள் புதுவை மாநில மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கும் இந்த நேரத்திலே பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.
ஏன்னா தொடர்ந்து மத்திய அரசினுடைய ஆதரவு புதுவை மாநில அரசிற்கு இருக்கும், புதுவை மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசுடைய பங்கு இருக்கும் என்பதை பாரத பிரதமர் அவர்கள் புதுவை மாநில மக்களுக்கு செய்தியாக உத்தரவாதமாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.